பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 12வது வசனம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. எசேக்கியா ராஜா எருசலேமிலே பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் அறிவிக்கிறார். முதல் தடவை முயற்சி செய்கிற பொழுது ஜனங்கள் கூடி வரல, ஆசாரியர்கள் ஆயுதத்தோடு கடந்து வரல. ஆனால் 2வது முறை அறிவித்த பொழுது எல்லாரும் கடந்து வர்றாங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, வசனம் 11-12, ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. முதல் முறை எசேக்கியா ராஜா முயன்றார், வாய்க்கல. அதற்கு பிறகு அது அப்படியே விட்டுவிடல. திரும்ப தேவனுடைய காரியம், தேவன் கொடுத்திருந்த தரிசனம் இருதயத்தில் இருக்குது, முயற்சி செய்கிறார். தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. ஆண்டு உங்க இருதயத்தில் எந்த காரியத்தை செய்யும்படியா ஏவினார். பிள்ளைகள் படிக்கிறீங்க, படிக்கிற காரியத்தில் எந்த காரியத்தில் கர்த்தர் முயற்சி எடுக்கும்படியா உங்களுக்கு கிருபை கொடுத்தார், அந்த முயற்சியை விடாதீங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, திரும்ப அது ஏதோ சில தடைகள் வருது, அப்படியே விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படியாய் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து அந்த ஊழியத்துக்கு உண்டான அபிஷேகத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை அழைத்து இருக்கிறார். தைரியமா கடந்து போய் ஊழியம் செய்யுங்க. சில தடைகள் வரலாம், உங்கள் படிப்புல, வேலையில, ஊழியத்துல தடைகள் வரலாம், ஒரு டிலேஸ் வரலாம். அதற்காக இதை நான் எடுக்க மாட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், ஒரே முறை முயற்சி இல்லை. தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. 2 நாளாகமம் 30-12 எந்த தேவ கரம் அவர்களை ஒருமனப்படுத்தி அந்த தேவனுடைய பஸ்காவை ஆசரிக்கும்படியா தேவ திட்டத்தை நிறைவேற்றினதோ அதே கரம் உங்க குடும்பத்துல, உங்க வேலை இடத்துல, உங்க ஊழி இடத்துல இன்றைக்கு அந்த தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்தும். அந்த ஒருமனம் கடந்து வரும். இணைந்து கட்ட போறீங்க, இணைந்து செய்ய போறீங்க. முதலாவது நீங்க சொல்லணும், என்னை கொண்டு ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போறார். பல நாட்கள் நடக்காத அற்புதம், அநேக நாட்கள் நடக்கல. அதே அதிகாரத்தில் 26வது வசனம், அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. பாருங்க, எவ்வளவு நாட்கள் கழித்து அந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாஞ்சை, ஏக்கம். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க செய்கிற ஊழியத்துல கர்த்தருக்காய் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு செய்யும்படியாய் செய்யுங்க. பல ஆண்டுகள் இந்த இடத்துல செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை, பல தலைமுறையில செய்ய முடியாத காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்துமே ஆனால் பல தலைமுறைகள் செய்ய முடியாத அந்த ஆசீர்வாதம் உங்கள் மூலமாய் கடந்து வரும். எதையும் லேசா விட்டுறாதீங்க. ஒரு தடவை வரல, ஆனால் ஆண்டவர் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை பிடித்து கொள்ளுங்க. என் ஆண்டவர் எல்லா காரியத்தை ஒருமனப்படுத்துவார். நீங்க தைரியமா கடந்து போங்க. எந்த இடத்துல காரியங்கள் கைகூடாம இருந்ததோ 2 நாளாகமம் 30-12 படி தேவனுடைய கரம் உங்களுக்காய் ஒருமனத்தை கொண்டு வரும். அந்த தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். அவர் பலப்படுத்துவார். உங்களுக்காக எல்லாவற்றையும் he will make everything to fall in his place. உங்களுக்காக காரியங்களை ஒருமுகப்படுத்தி கொடுப்பாருங்க. காரியங்கள் கைகூடுகிற வேளை இந்த வார்த்தைக்கு பிறகு இந்த வார்த்தையை ஏற்று ஆண்டவரே 2 நாளாகமம் 30-12 படி தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. எனக்காக நீங்க ஒருமனப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் காரியங்கள் வாய்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்னு தைரியமா ஆண்டவரை துதித்து பலத்தோடு கடந்து போங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகிறது. தேவகரம் ஒருமனத்தை உருவாக்கும். உங்களுக்கு எல்லா வகையில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். God bless you.